ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவின் வெள்ள அறிக்கை இன்னைக்கு எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இந்த மக்களுக்கு நல்லதுதான்ப்பா செஞ்சிருக்கு. திமுக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லதுதான் செஞ்சிருக்குது. கடனை வாங்கினா கூட தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காக தான் இதை செலவினம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு திட்டம் கூட தேவையில்லாத திட்டம் அப்படின்னு ஒதுக்க முடியாது. எல்லா திட்டத்தையும் இங்க செயல்படுத்தி தான் ஆகணும், நிதியை ஒதுக்கி தான் ஆகணும் அப்படின்னு திமுக செய்த சாதனைகளை சொல்ற விதமா தான் இந்த வெள்ள அறிக்கை இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னது எல்லாமே அப்பட்டமான பொய். இந்த அரசு மேலையும் திமுக தலைவர்கள் மேலையும் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படின்னு தோல் உரிச்சு காட்டியிருக்குது இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் லாஸ்ட் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கை கொடுத்தாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை வந்த பிறகுதான் தாவேகா சார்பா தேர்தல் வாக்குறுதியில அள்ளி வீசினாங்க. இன்னைக்கு இந்த வெள்ளை மூலமா இவ்வளவு செலவினங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வருமானமே வரல. இந்த வருமானம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு திட்டங்கள் எப்படிங்க செயல்படுத்த முடியும்? அதனால விஜய் சொன்ன எல்லா வாக்குறுதியிலும் செயல்படுத்த முடியாது. தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல வருதா இந்த வெள்ளை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு சட்டப்பேரவை கூட போகுது. இந்த சட்டப்பேரவையில விஜய் அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போறாங்க, என்னென்ன புது திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 400 சில்லற திட்டங்களை பத்தி விவாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாரு. என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்திருக்க டைம்லயே வெள்ளை அறிக்கையை ஒண்ணு விட்டுட்டு எல்லாமே இங்க வந்து நிறைவேற்ற முடியாது, உங்களுக்கு நாமத்தை போடுறோம் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆக மொத்தம் திமுக இங்க நல்லதுதான்ப்பா செஞ்சிருக்குது, யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யல, ஒரு திட்டம் கூட வீணா வேஸ்டா போகல அப்படின்னு இந்த தாவேகா அரசு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க திமுக அரசுக்கு. அதுதான் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.